ஜூரிகீஸ் வந்ததுக்கான வந்து அஞ்சலிக்கு பேரா ஒருத்தங்க வேணும். ஓகே. ஆனா ஒரு 5 நாள் தான் அந்த அந்த ரோல் அவ்வளவு. இப்போ நிவின் பாலி கூட படம் பண்ணிட்டு இருக்கு, 7 கடலில். ரைட். அவர் வந்து அவருக்கு அஜு வர்கீஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே. அவர் வந்து அஜுவை ரெக்கமெண்ட் பண்ணார், நீங்க இவரை நடிக்க வைங்க, அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கும். நிவின் நல்ல ஃப்ரெண்ட், ஸோ எல்லா கதையும் பேசுவோம். ஓகே. ஸோ கிரேஸுக்கும் ஃபோன் பண்ணி கொடுத்தது நிவின் தான், அஜு வர்கீஸ்க்கும் ஃபோன் பண்ணி கொடுத்து கனெக்ட் பண்ணி விட்டது நிவின் தான். நிவின் வந்து கிட்டத்தட்ட மேனேஜர் மாதிரி இந்த படத்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அப்படிதான் அஜு வர்கீஸ்க்கும் ஹியூமர் நல்லா வரும். ஓகே. அந்த கதையில அந்த ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு ஆக்சுவலா பிரதாப் போத்தன் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும் எனக்கு. அந்த காலத்து பிரதாப் போத்தன், அழியாத கோலங்கள்லாம் ஒருத்தர், அவர் ஒரு மாதிரி இருப்பார்ல, ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் டெஃபினேஷனே பிரதாப் போத்தன் தான். அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். கிட்டத்தட்ட அஜு வர்கீஸ் அதனுடைய சாயல் கொஞ்சம் இருக்கும். அப்படிதான் அஜு வர்கீஸ். ஓகே சார். சார் அது ஜென்ரலாக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் எப்படி எழுதுறப்பே இவங்களா தான் மைண்டில் வச்சு எழுதுவீங்களா? இல்லை நம்ம கதை எழுதுவோம். அப்புறம் எது பேரன்பு பொறுத்த வரைக்கும் மம்முக்கா கூட ஒரு படம் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த லைன் ரொம்ப நாள் இருந்துச்சு. எனக்கு என்னமோ அவர்கிட்ட சொன்னால் அது பிடிக்கும்னு தோணுச்சு. அவருக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ப்ராக்ரஸிவான ஒரு ஆக்டர் அவர் ஐடியாலஜி எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த கதையை நடிப்பதற்கான, அந்த கதையை முழுக்க புரிஞ்சுப்பதற்கான அரசியல் அறிவும் ஒரு வாழ்க்கை அறிவும் உள்ள ஒரு நடிகர் அவர் இல்லையா. அதனால் அவர்கிட்ட சொன்னோம். தரமணியில் வசந்த் ரவி அப்படின்னா, தங்க மீன்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வசந்த் ரவியோட அப்பா ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்போ அவருக்கு ஆன நன்றி கடனாக வசந்த் ரவி. தங்க மீன்களில் யாரும் இல்லை, கௌதம் மேனன் ப்ரொடியூசர்லாம் இல்லாதப்போ நீங்கள் நடிச்சா எடுக்கிறேனாரு. அதனால நான் நடித்தேன். ஓகே சார். நான் முன்னாடியே கேட்ட கொஸ்டினோட லிங்க் தான் அது. ஆண்ட்ரியா அவங்க. ஆமாம், அவங்கள அந்த படத்தில் ஒரு ஆங்கிலோ இந்தியன். ஓகே. தரமணியில் அப்போ தமிழில் நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச, அப்புறம் அந்த கதாபாத்திரத்தோடு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு நடிகையாக அவங்க இருந்தாங்க. அண்ட் ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்ட்.